Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேக்குறாங்க சார் நம்மளோட இந்த பென்ஷன் வாங்குற இந்த பேங்க் அக்கவுண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா? இப்போ எனக்கு வேற ஒரு பேங்க்ல பென்ஷன் வந்துகிட்டு இருக்கு. அதை இப்போ நான் இந்த டிபிஏ அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ போட்டிங்க. இந்த டிபிஏ அக்கௌண்ட்டுக்கு என்னால் மாற்ற முடியுமா? மாற்றினா எனக்கு பென்ஷன் எவ்வளோ நாளில் கிரெடிட் ஆகும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் சார் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. இந்த வீடியோ அவங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இருக்கிற தகவலை அனைத்து முன்னாள் இராணுவ வீரருக்கும் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இது முக்கியமான ஒரு வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த பென்ஷன் வாங்குகிற அந்த அக்கௌண்ட், அதாவது குறிப்பாக இந்த ஸ்பர்ஸ்க்கு த்ரூ பென்ஷன் வாங்குகிற இந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பென்ஷனர்ஸ் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை மாற்ற வேணாம், மாற்றினா உங்களுக்கு பென்ஷன் கிடைக்காது, வரதுக்கு ஒரு 10 மாதம் ஆகும், 8 மாதம் ஆகும், உடனே மாறாது, அதனால் உங்கள் அக்கௌண்ட்டை மாற்றாமல் அதே அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஈவன் அந்த பேங்க்கோட பிரான்ச்சை கூட நீங்கள் மாற்ற தேவையில்லை, அது பேசாமல் வந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்பர்ஸ் கான்செப்ட் கொண்டு வந்தது காரணமே நீங்கள் உங்களோட விஷயங்களை டிஜிட்டலி மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட மொபைல் நம்பர், அதாவது ஸ்பர்ஸ் பிபிஓவில் இணைச்சிருக்க மொபைல் நம்பரை நீங்கள் எப்போனாலும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இமெயில் ஐடி நீங்கள் எப்போனாலும் மாற்றிக்கலாம். அட்ரஸ் நீங்கள் எப்போனாலும் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் விஷயங்கள் ஃபுல்லாக நீங்களே மாற்றிக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கும்போது நீங்கள் கடிதம் எழுதி சொல்தர் போர்டு மூலமாக கொடுத்து உங்கள் ரெக்கார்ட் ஆஃபீஸ் போய் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிபிஓவில் மாறும். இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரிக்கே நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் இண்டிவிஜுவல் ப்ரொஃபைலோட விஷயங்கள். இதே மாதிரி உங்களோட இந்த பென்ஷன் வாங்குகிற இந்த அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், இது இப்போ வரைக்கும் வேற ஒரு பேங்க்கில் இருக்குது. அது எந்த பேங்க்காகவும் இருக்கட்டும், வேற ஒரு பேங்க்கில் இருக்குது. அந்த பேங்க்கோட சர்வீஸ் பிடிக்கலை, இல்லை அந்த பேங்க்கில் பிஏஏ இல்லை, அதாவது நம்ம பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த ஒரு டிபிஏ அக்கௌண்ட்டுக்கு கீழே இருக்கிறது, அந்த ஒரு விஷயங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது. நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட், அதாவது நம்மளோட இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் டிபிஏ அக்கௌண்ட்டுக்கு கீழே இருக்க பேங்க்கில் மாற்றணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இப்போ இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ புது பேங்க் எந்த பேங்க்கில் உங்களுக்கு தேவையோ அந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டோட பாஸ்புக் உங்களுக்கு கையில் கண்டிப்பாக இருக்கணும். செக் புக் உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கணும். செக் புக் உங்கள் பேர் மென்ஷன் ஆகிருக்கணும். அந்த செக் புக் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பென்ஷன் கிரெடிட் ஆன டே, அதாவது 30ஆம் தேதி அல்லது 1ஆம் தேதி உங்களுக்கு கண்டிப்பாக பென்ஷன் கிரெடிட் ஆகிரும். பென்ஷன் கிரெடிட் ஆனதுக்கு அப்புறமேலு நீங்கள் இந்த ரெக்வஸ்ட் கொடுங்க. ஸ்பர்ஸில் போய் நீங்கள் சேஞ்ச் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் உள்ளே போய் மேனேஜ் ப்ரொஃபைலில் நீங்கள் இதை கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அவங்க டாக்குமெண்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா உங்களோட செக் புக்கை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இது எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சின்ன வீடியோ வாங்க பார்ப்போம். ஸ்பார்ஸில் நீங்கள் நார்மலாக லாகின் பண்ணிங்கன்னா அதில் மேனேஜ் ப்ரொஃபைல் லெஃப்ட் சைடில் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ப்ரொஃபைலில் போயிருவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 3வது ஆப்ஷன் இருக்கும், உங்கள் பேங்கிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது உங்களோட பழைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்சி கோட் இது ரெண்டும் மேலே காட்டும். அந்த பென் பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட அந்த புது அக்கௌண்ட் நம்பரை அதில் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு தப்பு இல்லாமல் பண்ணணும். சரியாக ஒரு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் புது அக்கௌண்ட் நம்பரை முழுசாக என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரைட் சைடில் ஐஎஃப்சி கோட் இருக்குது. அந்த ஐஎஃப்சி கோடையே நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த பிரான்ச் கோடும் அந்த இதுவும் மாறிடும். எங்கே இருக்குது அப்படிங்கிற எந்த பேங்க்கு எந்த பிரான்ச் கோடு அதுவே ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். அதையும் நீங்கள் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடு 1க்கு 2 தடவை சரி பார்த்துக்கோங்க. ஏன்னா தப்பாயிடக்கூடாது. அதனால் சரி பார்த்துட்டு எல்லாமே ஓகே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டு சப்மிட் பண்ணுற அந்த ஒரு ஆப்ஷனுக்கு போயிடலாம். சப்மிட் பண்ணுற ஆப்ஷனுக்கு போகும்போது அப்போ அவங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களோட கேன்சலேஷன் செக், அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த புது அக்கௌண்ட்டுக்கான எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றணுமோ அந்த அக்கௌண்ட்டுக்கான கேன்சலேஷன் செக்கை நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுருப்பீங்க. அதில் கேன்சல் அப்படின்னு சொல்லி எழுதி சைன் பண்ண தேவை கிடையாது, டேட்டெல்லாம் எதுவும் எழுத தேவை கிடையாது. வெறும் பிளாங்க் செக்கில் நடுவில் பேனால் கேன்சல் அப்படின்னு சொல்லி சின்னதாக எழுதிக்கணும். அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கிற பகுதியில் பேனா போகக்கூடாது, அதே ஐஎஃப்சி கோட் நம்பருக்கு பேனா போகக்கூடாது. சின்னதாக கேன்சல் அப்படின்னு சொல்லி எழுதினா போதும். எழுதி அந்த செக்கை நீங்கள் பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் கிளிக் பண்ணி அதை பிடிஎஃப்
பிடிஎஃபாக அப்லோட் பண்ணணும். 1 MB இருக்க பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஃபைனலாக அது கன்ஃபர்மேஷன் கேட்கும். இந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் மாற்றுறதுக்கு நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்க சரி பார்த்துக்கோங்க ஃபைனல் அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை சரி பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துடணும். அப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா ஸ்பர்ஸ் என்ன பண்ணும், அது வந்து உங்களோட ரெக்வஸ்ட்டை வந்து டோக்கன் நம்பராக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி இவங்க வந்து அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த அக்னாலஜ்மெண்ட் உங்களோட ப்ரொஃபைலில் வந்திருக்கா, டேஷ்போர்டில் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இந்த ரெக்வஸ்ட்டை ஸ்பர்ஸ் பிசிடிசியை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு 7 நாள்லேருந்து 14 நாளைக்குள்ள உங்களுக்கு புது பிபிஓ ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பென்ஷன் இனிமேல் புது அக்கௌண்ட்டில் தான் வரும். நம்மளோட நோக்கம் என்றுமே அவேர்னஸ், விழிப்புணர்வு. ஏன்னா நிறைய பேர் கேட்குறதால இந்த வீடியோ போடுறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. அதை நீங்கள் போய் பார்க்க மாட்டேன்றீங்க, தேட முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனி பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். இப்போ ஸ்பர்ஸ்க்கு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, சிஎஸ்டி பற்றி பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்கடுத்து இன்கம் டேக்ஸை பற்றி பிளேலிஸ்ட் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் வெல்ஃபேரை போய் தனித்தனியாக வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் தேவையோ அது சம்மந்தமான வீடியோஸ் நம்ம மேக்ஸிமம் பிரித்து வச்சுருக்கோம். நீங்கள் உள்ளே போய் தேடுங்க, அதுக்கான வீடியோஸ் நம்ம நிறையா போட்டிருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றி வீடியோஸ் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கலாம். நம்மளோட சேனல் கூட நீங்கள் தொடர்ந்து பயணிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா அஃபிஷியல் மெம்பர்ஷிப் பார்ட்னர் இருக்குது. நம்ம சேனலில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அஃபிஷியல் மெம்பர்ஷிப் பார்ட்னர் எடுத்துக்கோங்க. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.